ஹலோ மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? சோஷியல் சயின்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ சோஷியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓகேவா? 2 மார்க்கும் 5 மார்க்கும் நீங்கள் பார்த்துடலாம். 8 மார்க் ஒன்று இருக்குப்பா. உங்களுக்கே தெரியும், மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்குன்னே செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்போ நாளைக்கு 6 o'clock போஸ்ட் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், அவுட்பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். இதுதான் வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இதோட ஃபர்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம், அப்புறம் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஓகே பாருங்க, ஹவு டு யூ அசஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார்? ஸோ சைனோ ஜாப்பனீஸ் வார்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத எதனா போகிறோம். ஓகே, இன் 1894 இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1894 சைனோ ஜாப்பனீஸ் வார் வந்து நடக்குது. ஓகே, ஜப்பான் ஃபோர்ஸ்டு வார் ஆன் சைனா. ஜப்பான் வந்து சைனாட்ட போய் வாங்க சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட்றாங்க. ஓகே, ஜப்பான் ஃபோர்ஸ்டு வார் ஆன் சைனா. தி க்ரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் இன் த சைனோ ஜாப்பனீஸ் வார் சர்ப்ரைஸ் த வேர்ல்டு. ஓகே, இப்போ சைனாவோட ஜப்பான் வந்து கொஞ்சம் பவர் கம்மி, சரியா? ஸோ அந்த ஜப்பானே வந்துட்டு சைனாவை அடிச்சிருச்சு. ஓகேவா? க்ரஷிங் டிஃபீட் அப்படின்னா பெருமளவில் ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க சைனா. யாரால? லிட்டில் ஜப்பான், ஒரு சின்ன பவரான ஜப்பானால். ஸோ இது வந்துட்டு வேர்ல்டுக்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக வந்துருந்தது. ஓகேயா? டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் 3 great பவர்ஸ் ஆஃப் ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ், ஜப்பான் அனெக்ஸ் த லியோதங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். அதாவது ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் இவங்க 3 பேரும் ஜப்பான்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா சண்டையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, போய் லியோதங் பெனின்சுலாவையும் போர்ட் ஆர்த்தரையும் போய் அவங்க வார் பண்ணி வாரில் ஜெயிச்சு அதை வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட், பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ் that it was the strongest nation of East Asia. ஸோ இந்த சைனோ ஜாப்பனீஸ் வார் மூலியமாக இவங்க தான் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்க தான் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்லி அவங்களாம் வந்து அவங்க ஷோ பண்ணிக்கிறாங்க. ஓகேயா? என்ன பாயிண்ட்ஸாக சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜப்பான் வந்து சைனாட்ட போய் சண்டைக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஜப்பானோட பவர் வந்து கம்மி. அந்த ஜப்பானே வந்து சைனாவை வந்து வீழ்த்திட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வேர்ல்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன? ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி இவங்க 3 பேர் என்ன தான் வந்து வார்னிங் கொடுத்தாலும் இந்த ஜப்பான் போய் என்ன பண்ணான், போய் சண்டை போட்டு அந்த லியோதங் பெனின்சுலாவும் போர்ட் ஆர்த்தரையும் அதோட கண்ட்ரோல் கீழே எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து சைனோ ஜாப்பனீஸில் வாரில் பண்ணதுனால அந்த ஜப்பானோட அந்த மரியாதையும் அந்த ஜப்பானோட பவரையும் நிலைநாட்டினாங்க. ஓகே, இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நேம் த கண்ட்ரீஸ் இன் த ட்ரிபிள் ஆன்டேட். ஓகே, ட்ரிபிள் ஆன்டேட்டில் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருந்தாங்க? ஈஸி, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. பிஎஃப்ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? பிஎஃப்ஆர், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. ஓகே, ஈஸியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் வேர் த 3 militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்? யூரோப்பில் என்னென்ன மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த கொஷின். ஓகே, இங்கிலாந்து வந்து ஜிங்கோயிசம் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஜிங்கோயிசம், சாவ்னிசம், கல்டர் இதெல்லாம் வந்துட்டு மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ். ஒரு இந்த மிலிட்ரியோட ஒரு டைப்புன்னு சொல்லலாம்டா, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இங்கிலாந்து வந்து ஜிங்கோயிசம் ஃபாலோ பண்ணாங்க, அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து சாவ்னிசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் ஜெர்மனி கல்டர் அப்படிங்கிற ஒரு மிலிட்டன்ட் ஃபார்மை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு 3 times வாசிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். அண்டு ஸ்பெல்லிங் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜெர்மனி ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் சாவ்னிசம், அண்ட் ஜெர்மனி வந்துட்டு கல்டர், சரியா? வேர் த 3 militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்னு எழுதிக்கோங்கப்பா, சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஒரு செம இம்பார்ட்டண்டான கொஷின். வெயிட் அ செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு செம இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த கொஷினோட இது செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகே, ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்னது? ஓகே, வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர்? ட்ரென்ச் வார்ஃபேர் பற்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஓகே, ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்ன? த பேட்டில் ஆஃப் மார்னே இஸ் மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ
ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டோன்னே பேட்டில் ஆஃப் மார்னே தான் ஞாபகம் வருது. ஸோ பேட்டில் ஆஃப் மார்னேல ட்ரென்ச் வார்ஃபேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்னென்னு பார்க்கலாம். ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் dug by troops enabled soldiers to safely stand and protect themselves from enemy fire. அதாவது என்ன பண்ணுவாங்க பார், இதுதான் நிலம்னு வைய, இதுக்குள்ளே குழி தோண்டிடுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி குழி தோண்டி இதுக்குள்ளே போய் யார் நின்றுப்பாங்க, சோல்ஜர்ஸ் நின்றுப்பாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் இந்த குழிக்குள்ளே போய் இங்கே நின்றுக்கிறதுனால எதிர்நாட்டிலேருந்து வந்து அவங்க சுடும் போது அவங்க இவங்களே வந்துட்டு பாதுகாத்துக்கிறாங்க. ஓகேவா, ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் அப்படின்னா குழியை தான் அப்படி சொல்கிறாங்க. ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் அப்படி டக் பை ட்ரூப்ஸ், அதாவது இந்த சோல்ஜர்ஸ் தோண்டி வச்சிடறாங்க. எனேபிள்ட் சோல்ஜர்ஸ் டு சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். ஸோ அவங்க பாதுகாப்பாக நிற்கிறதுக்காகவும் அவங்களையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார், த மெயின் லைன்ஸ் ஆஃப் ட்ரென்ச்சஸ் வேர் கனெக்டட் டு ஈச் அதர். அதாவது இப்போது இங்கே ஒரு குழி வந்து வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட் இங்கே ஒரு குழி இருக்குன்னா இதை மூணுத்தையும் இப்படி வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறாங்க, கனெக்டட் டு ஈச் அதர் அண்ட் டு த ரியர் பை அ சீரீஸ் ஆஃப் லிங்கிங் ட்ரென்ச்சஸ் த்ரூ விச். அதாவது இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி நிறையா ட்ரென்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வருவாங்க. கனெக்ட் பண்ணுறது மூலியமாக அது வழியாக ஃபுட், அம்யூனிஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் மூலியமாக அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க, ஃபுட்டு, சாப்பாடு கொடுக்குறாங்க. அம்யூனிஷன் அப்படின்னா இந்த புல்லெட்ஸு, மிசைல்ஸ் அதெல்லாம் தான் அம்யூனிஷன் சொல்லுவோம். அண்ட் ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், அடுத்து இவங்கள மாற்றிட்டு அடுத்து வேறு ஒரு புது சோல்ஜர், அந்த மாதிரி புதுசாக வந்து கொண்டு வராங்களா தான் ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. மெயில்ஸு, ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. லிஸ்ட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ வார் வந்து நடக்குது இல்லையா. ஸோ இந்த வார்லாம் வந்து தடுக்கிறதுக்கு, பீஸ் கொண்டு வரதுக்கு வந்துட்டு எல்லா நாடும் சேர்ந்து ஒரு போட்ட ஒப்பந்தம் தான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் கடைசியில் வந்து தோத்துருச்சு. ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேயா, வாங்க பாருங்கள். The League appeared to be an organization for those who were victorious in the First World War. இந்த லீக் வந்து என்னதான் பீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்ததா இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு பார்ஷியலாக வந்து இருந்தாங்க. சரியா, இப்போ உங்கள் கிளாஸ்லேயே வந்துட்டு நீங்களாம் சொல்லுவீங்க இல்லையா, நான் வந்துட்டு எனக்கு வந்து மேம் மார்க் கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த சாரி என் ஃப்ரெண்டுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவீங்களா. அந்த மாதிரி இவங்க வந்துட்டு ரொம்ப பார்ஷியலாக இருந்தாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ். யாருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ, விக்டோரியஸ்னால் யாரெல்லாம் ஜெயிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தாங்க. ஓகே, பார்ஷியலாக இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜரான ஒரு லிமிட்டேஷன்ஸ், சரியா, டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு, சின்ஸ் இட் லேக்ட் த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன் இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன்ஸ். இப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு மிலிட்ரி பவரே இல்லை அப்படின்னும் போது அவங்க சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா. இவனால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா. ஸோ மிலிட்ரி பவர் இல்லாதது அடுத்த டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஆர்கனைசேஷன் underestimated the power of nationalism. ஸோ ஃபுல்லாக சொல்லிடுறோம். ஓகே, power of nationalism, the principle of collective security could not be applied in actual practice. அதாவது இந்த லீக் ஆஃப் நேஷனோட ஃபவுண்டர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு சேர்ந்து ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருந்தாங்க. சரியா, ஸோ அது வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, 2 மார்க்ஸ் வந்து முடிஞ்சுப்பா. 5 மார்க்ஸ் பார்க்கலாமா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் 5 மார்க் 2 5 மார்க் தாண்டா, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேயா, பாருங்கள். Highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. சரியா, ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் ஜெர்மனிக்கு போடக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன. அதாவது ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே நமக்கு வந்து பீஸ் வந்து வேணும், இந்த மாதிரி சண்டை போட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்த ஒரு ஒப்பந்தம். ஓகே, அதுதான் வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஸோ ட்ரீட்டினா ஒப்பந்தம். சரியா, சரி. ஸோ இதில் ஜெர்மனிக்கு போட்ட கண்டிஷன்ஸ் என்னது அப்படிங்கிறத Treaty of Versailles relating to Germany. ஸோ ஆன்சர் வந்து பார்க்கலாம்.
ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் ஸ்டார்டிங் த வார். நீங்கள் புக் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா புரியும். ஜெர்மனி தான் வந்து வாரையே ஸ்டார்ட் பண்ணி விட்ருப்பானுங்க. ஸோ நான் ஐயோ நம்ம போய் இந்த மாதிரி வாரை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவுமே கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. அண்ட் தேர்ஃபோர் வாஸ் டு பே ரிப்பரேஷன்ஸ் ஃபார் த லாஸஸ் சஃபர்ட். அதனால் அவங்க ஒரு இழப்பீட்டு தொகையை வந்துட்டு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அதாவது இப்போது அவங்க வாரெலாம் நடந்ததுனால ஒரு நேஷனுக்குமே வந்து ஒரு இழப்பு வந்து நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அவங்க காசு கொடுக்கணும், பே ரிப்பரேஷன்ஸ் ஃபார் லாஸஸ் சஃபர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வர் டிசைடட் டு பே த வார் இண்டெம்னிட்டி. ஸோ இவங்க ஜெர்மனி கூட இருந்த சென்ட்ரல் பவர்ஸுமே வந்துட்டு வார் இண்டெம்னிட்டி, அதாவது வாரில் நடந்த இழப்பை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகேயா? The German army was limited to 1 lakh men and a small navy was allowed. அப்படின்னா ஜெர்மன் ஆர்மி, அதாவது ஜெர்மனியோட அந்த ஆர்மி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெறும் 1,00,000 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க லிமிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கொஞ்சமான நேவி ஃபோர்ஸையும் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. சரியா? ஸோ அவங்களோட ஆர்மியையும் இந்த நேவியையும் கம்மி பண்ணிட்டா அவங்க திருப்பி வந்து சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபோர்பிடன். அதாவது ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது வேர்ல்டு வார் 1ல். சரியா? ஸோ இனிமேல் ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் சேரவே கூடாது. இப்போது நீயும் ஃப்ரெண்டும் போய் கிளாஸில் பிரச்சனையை பண்ணி விட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மேம் வந்து 2 பேர்த்துக்கும் பிளேஸை மாற்றி விட்டு நீங்கள் 2 பேர் சேரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது. ஓகே, ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் வந்து இனிமேல் சேரவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகேம் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப் நேஷன். ஸோ ஜெர்மன் காலனிஸ் எல்லாமே, அதாவது ஜெர்மன் வந்து சில காலனிஸ்லாம் சண்டை போட்டு அவங்களோட பவர் கீழே வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஜெர்மன் காலனிஸ் எல்லாமே லீக் ஆஃப் நேஷனோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்வோஸ்க் வித் ரஷ்யா அண்ட் ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட் வித் பல்கேரியா. ஸோ ஜெர்மனியை வந்துட்டு அவங்க ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களை வந்துட்டு திருப்பி பெற சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராமிஸ்லாம் பண்ணிங்கன்னா வாபஸ் வாங்கிடுவீங்களா, அந்த மாதிரி. ஓகேயா? ஸோ ரஷ்யா கூட போட்ட ஒப்பந்தம் வந்து ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்வோஸ்க், அதையும் வந்து திருப்பி பெற சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட், அது வந்து பல்கேரியா கூட போட்டக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஸோ இதையுமே வந்து திரும்பி பெற சொல்லிட்டாங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆல்சாஸ் அண்ட் லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ். ஸோ ஆல்சாஸ் லொரைன் வந்துட்டு ஜெர்மனோட ஒரு ஃப்ரான்ஸோட ஒரு காலனி தான். ஸோ அதை வந்துட்டு ஜெர்மனி வந்து காலனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது சண்டை போட்டு அவங்களோட பவர்ஸாக வச்சுக்கிட்டாங்க. ஓகே, அவங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சுக்கிட்டாங்க இந்த ஆல்சாஸ் லொரைன் அப்படிங்கிற ஒரு நாளை. ஸோ இதை வந்துட்டு திருப்பியுமே ஃப்ரான்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லாத்வியா அண்ட் லித்துவேனியா வேர் டு பி இண்டிபெண்ட். ஸோ அதே மாதிரி தான்டா, ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லாத்வியா, லித்துவேனியா இதெல்லாம் வந்து ஜெர்மனி வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து மாற்றிட்டாங்க. சரியா? இண்டிபெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போலாண்ட் வாஸ் ரீக்ரியேட்டட். சரியா? போலாண்ட் வந்து ரொம்பவுமே இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ அதையுமே வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ், இதுவுமே செம்ம இம்பார்ட்டண்டான 5 மார்க். இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே ஒரு செம்ம இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஓகேயா? சரி பாருங்கள், லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. The league was called in to settle a number of disputes between 1920 and 1925. ஸோ 1920க்கும் 1925க்கும் இடையில நிறைய சண்டையை அவங்க வந்து முடிச்சு வச்சாங்க. ஓகேயா? அவங்க வந்து தீர்த்து வச்சாங்க. ஓகே, த லீக் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் 3 issues. ஸோ 3 பிரச்சனையில் இவங்க வந்து தூள் கிளப்பிட்டாங்க. இவங்க போய் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. ஓகேயா? அது என்னென்ன 3 பிரச்சனை அப்படிங்கிறத 1 by 1 வந்து நம்ம பார்க்கலாம். In 1920,
a dispute arose between Sweden and Finland over the sovereignty of Åland Islands. ஸோ அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா பாருங்கள், ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆலண்ட் ஐலாண்ட் யார் வச்சுக்கிறது, ஓகே? ஆலண்ட் ஐலாண்ட் உனக்கா எனக்கா அப்படின்னு ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் வந்து சண்டை போடுறாங்க. அப்போது லீக் ஆஃப் நேஷன்ஸ் வராங்க, ஓகே? The league ruled that the islands should go to Finland. ஸோ இப்போ லீக் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. என்னது? அந்த ஆலண்ட் ஐலாண்ட்ஸை ஃபின்லாண்டுக்கு போகட்டும், ஃபின்லாண்ட் வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. In the following year, the league was asked to settle the frontier between Poland and Germany. ஸோ ஃப்ரான்ஷியர் அப்படின்னாலும் சண்டை தான், ஓகேயா? ஸோ ஒரு சண்டை வந்து வருது போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் இன் அப்பர் சிலேசியா, which was successfully resolved by the league. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அந்த ஆலண்ட் ஐலாண்ட்ஸ் யாருக்கு போகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இப்போ போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் அப்பர் சிலேசியாவை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிறதா பிரச்சனை, ஓகே? ஸோ அதையுமே லீக் வந்து சுமூகமாக முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தி தேர்ட் டிஸ்பியூட், ஓகேயா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது, ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் ஆலண்ட் ஐலாண்ட் யாருக்கு போகணுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அப்போ வந்து அது ஃபின்லாண்டுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு லீக் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டிஸ்பியூட் என்னது, போலாண்டுக்கும் ஜெர்மனியோடது. அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சு வச்சிட்டாங்க. தேர்ட் டிஸ்பியூட் வந்து கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் நடுவில் 1925 வந்து நடக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, கிரீஸ் வந்து பல்கேரியா மேலே போர் தொடுக்குறாங்க. இன்வேடட்னா போர் வந்து தொடுக்குறாங்க. அந்த லீக் ஆர்டர்ட சீஸ்ஃபயர்னால் ஒன்றும்லடா. இப்போ கிரீஸ் வந்து பல்கேரியா மேலே போய் போர் தொடுத்துறாங்க. இது லீக் என்ன பண்ணுறாங்கன்னா சீஸ்ஃபயர் ஆர்டர் பண்ணுறாங்க. சீஸ்ஃபயர்னால் போகிற ஒரு டெம்ப்ரரி டைமுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகே? கொஞ்சம் பொறுங்க, நான் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறேன், ஸோ அது வரைக்கும் வாரை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, ஓகே? அதுதான் ஆர்டர் அ சீஸ்ஃபயர். ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இட் பிளேம்ட் கிரீஸ் அண்ட் டிசைடட் தட் கிரீஸ் வாஸ் டு பே ரிப்பரேஷன்ஸ். ஸோ என்னதுடா, கிரீஸும் பல்கேரியாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு கிரீஸ் தானே போய் பல்கேரியாக்கிட்ட போர் தொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிரீஸ் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் பிளேம்டு கிரீஸ்னால் கிரீஸ் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்? லீக் ஆஃப் நேஷன். அண்ட் டிசைடட் தட் கிரீஸ் வாஸ் டு பே ரிப்பரேஷன்ஸ். ஸோ அதுக்கான இழப்பு தொகையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கிரீஸை சொன்னாங்க. யார்? லீக் ஆஃப் நேஷன்ஸ். Thus the league had been successful until signing of Locarno Treaty in 1925. அடுத்து லொக்கார்னோ ட்ரீட்டி, அதாவது லொக்கார்னோ ஒப்பந்தம். ஸோ அடுத்த ஒப்பந்தம். ஸோ லொக்கார்னோ ட்ரீட்டியுமே வந்துட்டு ஒரு பீஸ் ஒரு அமைதியை கொண்டு வரதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான், சரியா? ஸோ அந்த ஒப்பந்தம் கொண்டு வர வரைக்கும் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து சூப்பராகவே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, சரியா? எப்போ 1925 வரைக்கும். பை திஸ் ட்ரீட்டி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி, ஓகே? ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி எல்லாமே மியூச்சுவலி கேரண்டீட் பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்க இந்த கண்ட்ரீஸ்லாம் ஓகேப்பா, நாங்களும் வந்து அமைதியாக இருப்போம், நீங்களும் அமைதியாக இருங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டு வச்சிட்டாங்க. அண்ட் அவங்க எந்த பிரச்சனையுமே கொண்டு வரல இந்த ட்ரீட்டினால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்துலாம். Thereafter, Germany joined the league and was given a permanent seat on the council. ஸோ இதுக்கப்புறமா ஜெர்மனியுமே இந்த லீகில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா கவுன்சிலில் ஒரு பெர்மனெண்ட்டான இடமுமே வந்துட்டு ஜெர்மனிக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இந்த லீக் ஆஃப் நேஷனோட ஆக்டிவிட்டீஸ், சரியா? ஓகே, இதோட இந்த செஷன் முடிஞ்சிருச்சுடா. நாளைக்கு 8 மார்க் செஷன் இருக்கும். யூ ஜஸ்ட் அட்டெண்ட். அண்ட் இப்போது எடுத்த கிளாஸோட நோட்ஸ் வந்து ஐ வில் கிவ் யூ இன் டிஸ்கிரிப்ஷன்ப்பா. தேங்க்யூ.